இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க. Now let us see the fifth question. The doormat which hexagonal in shape has the following measures as given in the figure. Find the area. அதாவது அருங்கோண வடிவில் உள்ள ஒரு கால் மிதியடியானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. அப்ப படத்தில் உள்ளவாறு அப்படின்னா படம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக இது ஒரு ட்ரெபீசியமா தெரியுது. அதாவது எத்தனை ட்ரெபீசியம் இருக்குன்னா 2 ட்ரெபீசியம் இருக்கு. இது ஒரு ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம். மொத்தத்தில் 2 ட்ரெபீசியம் இருக்கு. அந்த 2 ட்ரெபீசியத்துக்கும் அளவு பார்த்தீங்கன்னா ஒரே அளவா இருக்குது. அதாவது இது 70 சென்டிமீட்டர், இந்த பகுதி வந்து 90 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கு. இது 70 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னவாயிருச்சு 70 சென்டிமீட்டர். அடுத்தது இது வந்து 90 சென்டிமீட்டர். அப்போ இது வந்து பொதுவாயிருச்சு. அடுத்தது இதனுடைய உயரம், அதாவது இங்கே இருந்து இங்கே வர எத்தனை சென்டிமீட்டரா 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குது. பொதுவாக நம்மளுக்கு வந்து ட்ரெபீசியத்தினுடைய ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரெபீசியத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? ஃபார்முலா என்னென்னு தெரியும்? ½ இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் பின்னு தெரியும். ½ இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் பி. இப்போ நம்ம அந்த 1வது ட்ரெபீசியத்தை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சரிவகத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஏன்றது என்னன்னு தெரியுது? a ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர்னு தெரியுது. பி என்னன்னு தெரியுது? 70 சென்டிமீட்டர்னு தெரியுது. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? h வேணும். அப்போ h ஈக்குவல் டு ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இதுவரை 70 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ட்ரெபீசியத்தோட உயரம் நம்ம என்னவா இருக்கும்? 35 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன்னா 70ல் பாதி எத்தனை? 35 சென்டிமீட்டர். அப்போ ட்ரெபீசியத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? அடிப்பக்கம் வேணும், மேலே இருக்கக்கூடிய பக்கம் வேணும், அதாவது இணைப்பக்கத்தினுடைய 2 பக்கங்கள் வேணும். அடுத்தது 2 இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட உயரம் வேணும். அந்த உயரத்தை என்ன வச்சிருக்கோம்? ஹச்சுன்னு வச்சிருக்கோம். ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 2 சரிவகத்தினுடைய ஒட்டுமொத்த உயரம் 70 சென்டிமீட்டர்னா அப்போ ஒரு சரிவகத்தினுடைய உயரம் நம்மளுக்கு 35 சென்டிமீட்டர்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஏரியா ஆஃப் த டோர்மேட் அதாவது கால் மிதியடியினுடைய பரப்பளவு A ஈக்குவல் டு இதுல எத்தனை ட்ரெபீசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 2 ட்ரெபீசியம் இருக்குது. அப்ப 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம், அதாவது 2 சரிவகத்தின் பரப்பளவு. இப்போ 2 சரிவகத்தின் பரப்பளவு நான் என்ன செஞ்சிடும்? 2 இன்ட்டு சரிவகத்தினுடைய பரப்பளவு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? கண்டிப்பாக ½ இன்ட்டு h இன்ட்டு a பிளஸ் b ஸ்கொயர் யூனிட்ஸ்னு தெரியும். ஸ்கொயர் யூனிட்ஸ் that is equal to இப்போ நம்ம என்ன செய்யலாம்? 1 2s are 2 1 2s are 2 போயிடுச்சு. அப்போ ஹச்சுக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குது? ஹச்சுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக 35 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்போ 35 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்குது? 90 பிளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 70. that is equal to 35 இன்ட்டு 90ஐயும் 70ஐயும் கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 160 கிடைச்சிடும். that is equal to இப்போ இந்த 35 கூட 160 பெருக்குனா நம்மளுக்கு மதிப்பு கிடைச்சிடும். அப்ப 160 இன்ட்டு 35. இப்ப 5 0 0 மொத்தத்துக்கு 0 வந்துட்டு இருக்கும். ரைட். அடுத்தது 6 5 30க்கு 0 ஈவு 3. அடுத்தது 1 5 5 5 3 8. அடுத்தது என்ன செய்யறோம்? இப்ப 3 வச்சு பெருக்கிறோம். 6 0 0 சரி 3 0 0 3 6 18க்கு 8 ஈவு 1 1 3 3 3 1 4 அப்படின்னு சொன்னா 0 0 8 8 கூட்டினா 16க்கு 6 ஈவு 1 4 1 5. திரும்ப பாருங்க, இந்த 5ஐயும் 0 இருக்குன்னா 5 0 0. அடுத்தது 5ஐயும் 6ஐயும் இருக்குன்னா 6 5 30க்கு 0 ஈவு 3 1 5 5 5 3 8. அடுத்தது 3 0 0 3 6 18க்கு 8 ஈவு 1
ஒரு 3 3 3 1 4. அப்போ இதை கூட்டும்போது 0 0 8 8 16 6 1 4 1 5. தட் இஸ் ஈக்குவல் டு 5600. இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் யூனிட்டில் யூனிட் என்ன கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன ஏரியா ஆஃப் த டோர்மேட். அப்போ அந்த டோர்மேட்டோட கால்விதியினுடைய பரப்பளவு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. Now let us see the sixth question. A rocket drawing has the measures as given in the figure. Find its area. அதாவது ஒரு ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. படம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு ட்ரெபீசியம் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப இந்த 3 வடிவங்களும் சேர்ந்து ஒரு ராக்கெட்டா வரையப்பட்டிருக்கு. அப்ப இந்த ராக்கெட்டோட ஏரியா தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த ராக்கெட்டோட ஏரியா தேவைப்படுதுன்னா நம்ம என்ன எழுதுறோம், சொல்யூஷன் ஏரியா ஆஃப் த ராக்கெட். ஏரியா ஆஃப் த ராக்கெட் ஏஸ் ஈக்குவல் டு, இதில் மொத்தம் எத்தனை வடிவம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 வடிவங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரெபீசியம் இருக்குது, அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 3 பகுதியை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஏரியா ஆஃப் த ராக்கெட் ஏஸ் ஈக்குவல் டு A1 + A2 + A3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இந்த 3னுடைய ஏரியாவையும் கண்டுபிடிச்சது கூட நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸை சேர்த்துட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். ரைட். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு, அப்போ முதல்ல இருக்கிறது என்ன இருக்குது, ட்ரெபீசியம் இருக்கு. அப்போ இந்த ட்ரெபீசியத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா, ½ × h × a + b. ½ × h × a + b. அப்ப A1ஓட ஏரியா தெரியுது. அப்ப A2ஓட ஏரியா பிளஸ் A2ன்றது என்ன, ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவோம். அப்ப ரெக்டாங்கிள்ல பேஸ்ங்கிறது லென்த்தா இருக்கும், ஹைட்டுங்கிறது பிரெட்டா இருக்கும். அப்ப LB அப்படின்னு தெரியும். பிளஸ் இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு என்னன்னு தெரியும், ½ × BHன்னு தெரியும். ½ × BH. ½ × BH. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த ட்ரெபீசியம் அப்படின்னு சொன்னா, இப்போ ட்ரெபீசியத்துல H எது, A எது, B எது நம்மளுக்கு தெரியணும். அப்ப ட்ரெபீசியத்துல Hங்கிறது எது, கண்டிப்பாக இதுதான் Hன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுதானே பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தானே. அதாவது இந்த பகுதியும் இந்த பகுதியும் பேரலா இருக்குது. இந்த பேரலுக்கு இடைப்பட்ட செங்குத்து உயரம் தான் Hன்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து H. அடுத்தது இந்த பக்கத்தை நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பக்கத்தை நம்ம எப்படி வச்சுக்கிடுவோம், பின்னு வச்சுக்கிடுவோம். ரைட். அப்ப இது இந்த ட்ரெபீசியத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சது, ட்ரெபீசியத்துல ஹைட்ன்றது 20 சென்டிமீட்டர், ஏங்கிறது 50 சென்டிமீட்டர், பிங்கிறது 30 சென்டிமீட்டர், அதாவது பேரலல் சைடு. அடுத்தது இப்போ இந்த ரெக்டாங்கிளை பொறுத்தளவுக்கு எல்லுங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக இங்கே இருந்து இங்கே வர ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 120 சென்டிமீட்டர்ல இதுல இருந்து இது எவ்வளவு அப்படின்னு சொன்னா 20 சென்டிமீட்டர். அடுத்தது இங்கிருந்து இந்த பக்கம் 20 சென்டிமீட்டர். அப்போ ஒட்டுமொத்த 120 சென்டிமீட்டர்ல இந்த சைடில் 20, இந்த சைடில் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் அப்போ இங்கே என்ன இருக்கும், 80 சென்டிமீட்டர் இருக்கும். அதாவது இங்கே இருந்து இங்கே வர ஒட்டுமொத்தமாக 120 சென்டிமீட்டர்னா இது ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, இது ஒரு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ ஒட்டுமொத்த 120ல் இந்த 20 கழிச்சுட்டா 100, இந்த 20 கழிச்சுட்டா 80. அப்போ எல்லுங்கிறது 80 சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த செவ்வகத்தை பொறுத்தளவுக்கு இது நீளம்னா இது அகலம் தானே, அகலம் எவ்வளவு 30 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 30னா இங்கேயும் 30 சென்டிமீட்டர் தான். அடுத்தது
இப்போ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தளவுக்கு பிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், 30 சென்டிமீட்டர்னு தெரியும். கண்டிப்பாக பி எவ்வளவு, 30 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு தெரியுது, 20 சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொன்னா இதை நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த ட்ரபீசியத்தில் ஹைட் எவ்வளவு இருக்கு, 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் இன்ட்டு ஏயோட அளவு எவ்வளவு, 50 சென்டிமீட்டர். 50 பிளஸ் பியோட அளவு எவ்வளவு, 30 சென்டிமீட்டர் பிளஸ் இங்க இந்த ரெக்டாங்கிள்ல லென்த் எவ்வளவு, 80 இன்ட்டு பிரெத் எவ்வளவு, 30 பிளஸ் 1/2 இன்ட்டு இந்த ட்ரையாங்கிள்ல பிங்கிறது எவ்வளவு, 30 இன்ட்டு ஹைட் எவ்வளவு, 20. ஹைட் எவ்வளவு, 20 தான் ஹைட்னு சொல்லக்கூடியது, 20. That is equal to 1 2s are 2, 1 2s are 2, 10 2s are 20. அடுத்தது 1 2s are 2, 10 2s are 20. அடுத்து அப்ப நம்ம இப்ப என்ன செஞ்சிடலாம், நேரடியாகவே சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப 10 இன்ட்டு 50 plus 30 80 தெரியும், பிளஸ் 80 இன்ட்டு 30 3 8 24. அப்ப 2 0 சேர்த்துக்கலாம். அப்ப 80 இன்ட்டு 30 பெருக்கிறதுக்கு 8 இன்ட்டு 3 24, 2 0 சேர்த்தாச்சு. பிளஸ் இங்க நமக்கு என்ன இருக்குது, 30 இன்ட்டு 10. தட் இஸ் ஈக்குவல் டு 10 80 பெருக்கினா என்ன கிடைச்சிரும், 800 கிடைச்சிரும். அடுத்தது 2400 பிளஸ் 30 இன்ட்டு 10 எவ்வளவு, 300. தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் கூட்டுறோம். ஆக 800 2400 300 0 0 4 3 7 7 8 15க்கு 5 ஈவு 1 2 1 3. அப்ப என்ன கிடைச்சிருச்சு, 3500. அப்ப ஏரியா ஆஃப் த ராக்கெட் நமக்கு என்ன கிடைக்குது, ஏரியா ஆஃப் த ராக்கெட் ஏஸ் ஈக்குவல் டு 3500 ஸ்கொயர் யூனிட்டா. இப்போ கொடுத்துருக்க எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ராக்கெட், அதாவது ஏவுகணையினுடைய பரப்பு 3500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Now let us see the 7th question. The 7th question is find the area of the irregular polygon shaped fields given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலங்களின் பரப்பளவை காண்க. அப்ப ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பலகோண வடிவத்தில் இருக்கு. இந்த பலகோண வடிவத்தில் இருக்கக்கூடிய நிலத்தோட பரப்பளவு தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப சொல்யூஷன் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஏரியா ஆஃப் த ஃபீல்ட்ஸ், இந்த நிலத்தினுடைய பரப்பளவு, ஏரியா ஆஃப் த ஃபீல்ட்ஸ் அதாவது நிலங்களின் பரப்பு, ஏஸ் ஈக்குவல் டு, இப்போ கொடுக்கப்பட்ட இந்த நிலத்தை நான் என்ன செய்யறேன்னா, மொத்தம் எத்தனை ஷேப் இருக்குன்னு பார்க்குறேன். 1 2 3 4 5. அப்போ நான் என்ன செய்றேன், 1 வந்து ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷேப், ஏரியா ஆஃப் த செகண்ட் ஷேப், ஏரியா ஆஃப் த தேர்ட் ஷேப், ஏரியா ஆஃப் த ஃபோர்த் ஷேப், ஏரியா ஆஃப் த ஃபிஃப்த் ஷேப். அதாவது 5 வடிவங்கள் இருக்கு இல்லையா, 5 வடிவத்தினுடைய பரப்பளவையே A1 A2 A3 A4 A5 நான் வகைப்படுத்திட்டேன். அப்ப ஏரியா ஆஃப் த ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஏஸ் ஈக்குவல் டு A1 plus A2 plus A3 plus A4 plus A5 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது இந்த 5 வடிவங்களினுடைய பரப்பளவுகளையும் கண்டுபிடிச்சு இந்த 5ஐயும் கூட்டினோம்னா நம்ம இந்த ஒட்டுமொத்த நிலத்தினுடைய பரப்பு கிடைச்சிரும். அப்போ நான் என்ன செய்வேன், 5 வடிவங்களை தனித்தனியாக எழுதுறேன். அப்போ முதல் வடிவம் பாருங்க, A1ங்கிறது AFB, AFB எழுதிட்டோம். இப்போ இந்த AFBன்றது நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன தெரியும், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு தெரியும். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ A1 ஈக்குவல் டு half இன்ட்டு BH ஸ்கொயர் யூனிட்ஸ், BH ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பியோட மதிப்புன்றது
நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்குறீங்க 6 கொடுத்துருக்கா ஓகே 6 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 3 மீட்டர் ஹைட் வந்து 3 மீட்டர் அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பியோட மதிப்பு நம்மளுக்கு என்ன இருக்குது 6 இருக்கு 6 இன்ட்டு ஹைட் வந்து 3 அப்போ 1 2s are 2 3 2s are 6 that is equal to 9 மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்கு மீட்டர்னு கொடுத்துருக்கு அப்போ 9 மீட்டர் ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு A1ஓட பரப்பு என்னன்னு கிடைச்சிருச்சு 9 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு 9 மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது இப்போ நம்மளுக்கு A2ஓட ஏரியா வேணும் அப்போ A2ஓட ஏரியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதுறோம் A2 equal to இப்போ இந்த A2ன்றது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி இருக்குது ட்ரபீசியமா இருக்கு அப்போ இந்த ட்ரபீசியத்தினுடைய ஏரியா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் கண்டிப்பா half into h into a plus b னு தெரியும் a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு half into h ஓட மதிப்பு பாருங்க கண்டிப்பாக ரெண்டு பேரலல் லைனுக்கு செங்குத்தா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹைட்னு சொல்லுவோம் அப்போ இங்கே பேரலா இருக்கிறது FBயும் HCயும் தான் எப்படி இருக்குது ஒன்றுக்கு ஒன்று பேரலா அதாவது இணையாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு இணை கோட்டுக்கும் இடைப்பட்ட செங்குத்து உயரம் தான் நம்மளுக்கு ஹைட்னு சொல்லுவோம் அப்போ இந்த Fல இருந்து H வரைக்கும் உள்ள தூரம் Fல இருந்து G வரைக்கும் 8 மீட்டர் இருக்கு Gல இருந்து H வரைக்கும் 10 மீட்டர் இருக்கு இங்க பாருங்களேன் Fல இருந்து G வரைக்கும் 8 மீட்டர் Gல இருந்து H வரைக்கும் 10 மீட்டர் ஆக இது மொத்தத்துக்கு சேர்த்து 18 மீட்டர் அப்ப இதுதான் நமக்கு என்னன்னு சொல்றோம் Hன்னு சொல்றோம் அப்ப H வந்து 18 மீட்டர் இன்டு A யோட மதிப்பு நம்ம என்ன வச்சிருக்கோம் 3ன்னு வச்சிருக்கோம் பிளஸ் B யோட மதிப்பு 8ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா that is equal to 1 2s are 2 9 2s are 18 அப்ப 9 into 3 plus 8 ங்கிறது 11 அப்ப 9 into 11 is equal to 11 9 99 மீட்டர் ஸ்கொயர் அப்ப A2 ஓட மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு A2 ஓட மதிப்பு நமக்கு 99 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு A2 ஓட மதிப்பு 99 மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு A3 ஓட பரப்பு வேணும் அப்ப A3 equal to A3ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு ஏரியா என்னன்னு தெரியும் half into BH ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்ப that is equal to half into B ஓட மதிப்பு இங்க என்ன வச்சிருக்கோம் 5 into H ஓட மதிப்பு 8 1 2s are 2 4 2s are 8 that is equal to 5 into 4 20 5 into 4 20 மீட்டர் ஸ்கொயர் அப்ப A3 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 20 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு 20 மீட்டர் ஸ்கொயர் அடுத்து நமக்கு என்ன வேணும் A4 ஓட ஏரியா வேணும் அப்ப A4 equal to A4ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன வரும் half into B into H ஸ்கொயர் யூனிட்ஸ் B into H ஸ்கொயர் யூனிட் இப்ப half into இங்க B ஓட மதிப்புன்றது பாருங்க G ல இருந்து D வரைக்கும் உள்ளதுதான் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் இத ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கு G ல இருந்து H வரைக்கும் 10 மீட்டர் H ல இருந்து D வரைக்கும் 5 மீட்டர் ஆக மொத்தம் GDங்கிற பேஸ் வந்து 15 மீட்டர் இருக்கு அப்ப 15 into H ஓட வேல்யூ என்னன்னு தெரியுது 8 மீட்டர் இருக்கு 8 1 2s are 2 4 2s are 8 that is equal to 15 into 4 60 மீட்டர் ஸ்கொயர் 60 மீட்டர் ஸ்கொயர் அப்ப A4 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 60 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு அடுத்து நம்மளுக்கு A5 ஓட ஏரியா வேணும் அப்ப A5 equal to இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன வரும் half into BH ஸ்கொயர் யூனிட்ஸ் that is equal to half into
இங்கே பியோட வேல்யூன்றது ஏயிலிருந்து ஜி வரைக்கும் இருக்கிறது தான் பியோட வேல்யூ. இந்த ஏயிலிருந்து ஜி வரைக்கும் பாருங்க, ஏயிலிருந்து எஃப் வரை 6 மீட்ரு, எஃப்லேருந்து ஜி வரைக்கும் 8 மீட்ரு. அப்போ இந்த 6 மீட்டர் 8 மீட்டருக்கு கூட என்ன வந்துடும், 14 மீட்டர்னு கிடைச்சிடும். அப்போ பியோட வேல்யூ 14 மீட்டர், ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு 8 மீட்டர். அப்போ 1 2s are 2, 7 2s are 14, 7 2s are 14 அப்படின்னு சொன்னால் that is equal to 7 into 8 56 மீட்டர் ஸ்கொயர். அப்போ A5ஓட ஏரியா என்னன்னு கிடைச்சிருச்சு, 56 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஒட்டுமொத்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வேணும். ஒட்டுமொத்த ஏரியா ஆஃப் த ஃபீல்டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், A1 + A2 + A3 + A4 + A5ன்றது தெரியும் அப்படின்னு சொன்னால், அப்போ A equal to இப்போ A1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 9. A1ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் A2ஓட வேல்யூ 99 ப்ளஸ் A3ஓட வேல்யூ 20 ப்ளஸ் A4ஓட வேல்யூ 60 ப்ளஸ் A5ஓட வேல்யூ 56. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கூட்டி எழுதினாலே போதுமானது. ஸ்கொயர் யூனிட்ஸ். That is equal to, therefore A equal to, இப்போ என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிட போகிறோம். அப்போ கூட்டும்போது பாருங்க, 9 99 20 60 56, 9 9 18, 18 6 24க்கு 4, ஈவு 2, 5 2 7, 7 6 13, 13 2 15, 15 9 24. ஆக நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 244 மீட்டர் ஸ்கொயர். 244 மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு என்னென்னு கிடைச்சிருச்சு, ஒட்டுமொத்த இந்த ஃபீல்டோட ஏரியான்னு கிடைச்சிருச்சு. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க.